வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். இன்னைக்கு நரகாசுரனின் வரலாறுங்க. தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சி, அதாவது தீப ஒளியின் சிறப்பு நிகழ்ச்சியை பற்றி பேச போகிறோம். இந்த நரகாசுரன் வந்து நரக அசுரன் அப்படின்னு பேர். நரகாசுரன்னு அதை நாளடைவில் மாறிப்போச்சு. அதாவது பூமாதேவிக்கும் பிரம்மாவுக்கும் அசுரனா இந்த நரகாசுரன் பிறந்திருக்கார். அவர் என்னன்னா, நாட்டையே ஆண்டுக்கிட்டு நாட்டில் உள்ள மக்களுக்கெல்லாம் கெடுதல் செஞ்சுக்கிட்டு தாங்குகிற கர்வத்தோட அகந்தையோட நிறைய பெண்களை சிறைப்பிடிச்சு கொடுமைப்படுத்தி அக்கிரமம்லாம் பண்ணிக்கிட்டு நல்ல புத்திசாலியாகவும் இருக்கிறதுனால எல்லாமே பண்ணி துரோகம் பண்ணிட்டு நாட்டு மக்களுக்கு அரசு ஆண்டுக்கிட்டு இருந்தாராம். இதை வந்து பிரம்மா வந்து பூமி தாயிட்ட சொல்லி, இந்த மாதிரி உன் பையன் இந்த மாதிரி அசுர வேகத்தில் போயிட்டுருக்கான், இது வந்து நாட்டை அழிச்சிடும், துஷ்ட சக்தியாக இருக்கான், இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்லாம் நாட்டு மக்கள் நாட்டு ராஜாக்கள்லாம் ஒன்று கூடி அசுரனுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசும்போது பிரம்மா கூப்பிட்டு கேட்டிருக்காரு, உனக்கு என்ன வரம் வேணும், ஏன் இப்படி பண்ணுற, எதனால் அப்படின்னு கேட்கும்போது நரகாசுரன் சொல்லியிருக்காரு, எனக்கு சாகா வரம் வேணும். அப்பா, சாகா வரம் வந்து யாருக்கும் கொடுக்க முடியாது, எல்லாரும் பிறந்தா ஒரு நாள் இறந்து தான் ஆகணும், சாகா வரம் கொடுக்க முடியாது, வேறு ஏதாவது கேளு அப்படின்னு சொன்னதும், நான் வந்து சாகும்போது என் தாய் கையால் சாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேட்டதும் சரின்னு பிரம்மாவும் சரின்னு சொல்லிட்டார். ஓகே, அவன் தாய் கையாலேயும் நீ சாகலாம் அப்படின்னும். தாய் எப்படி மகனை கொல்லுவா? எந்த தாயும் மகனை கொல்ல மாட்டா இல்லையா? அதனால இந்த அசுரனுக்கு அசுர வேகத்தில் சக்தி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆட்டம் ஜாஸ்தியாக போட ஆரம்பிச்சிட்டான். நாட்டு மக்களை கொடுமைப்படுத்துறது, பெண்களெல்லாம் சிறைப்பிடிச்சு தான் அரசாங்கத்தில் அடைச்சி வைக்கிறது, ராஜாக்கள் சிறையில் அடைக்கிற மாதிரி அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்துறது, எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருந்திருக்கார். அப்புறம் வந்து நாட்டு ராஜாக்கள்லாம் ஒன்று கூடி, அரசர்கள்லாம் ஒன்று கூடி, இந்த அசுரன் தொல்லை தாங்க முடியல, தலகனை முடிச்சு ஆடுறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லும்போது நாட்டில் போர் தொடுத்துருக்காங்க. அப்போ வந்து தாய் மேலே போரை தொடுத்து அசுரன்ட்ட சொல்லி, தாய் வந்து அம்பு எஞ்சி அது வந்து அசுரன் மேலே அந்த அம்பு வந்து ஏறி மேலே பாஞ்சி மயக்கத்தில் விழுந்துட்டார். யார்? அசுரன் வந்து தாய் கையாலே அம்பு வீசி விழுந்துட்டார். விழுந்ததும் அப்போ தான் தான் மேலே அம்பு வீசியது தான் தாய் தாங்கிறது அசுரனுக்கு தெரிய வருது. தெரிய வந்ததும் அப்போ வந்து என்னை மன்னிச்சிடுங்க, நான் நாட்டுக்கு வந்து ரொம்ப தவறு செஞ்சிட்டேன், ஆணவத்தில் ஆடிட்டேன், நான் வந்து இறந்த நாளை வந்து மக்கள்லாம் சந்தோஷமாக கொண்டாடணும், நாட்டு மக்கள்லாம் நிம்மதியாக இருக்கணும், என்னுடைய இருள் வந்து, அதாவது அவன் உயிர் வந்து அம்பு எஞ்சி விடிய காலம் 4:30-5 மணிக்கு உயிர் பிரியுது. அந்த நேரம் நான் உயிர் பிரிகிற நேரம் வந்து மக்களுக்கு சந்தோஷமும் தீப ஒளியுமா சுடர் விட்டு எரியணும், மக்கள் மனம் மகிழ்ச்சியோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அம்மாக்கிட்ட வரன் சொல்லியிருக்கார். யார்? அசுரன், நரகாசுரன் சொல்லிட்டார், என்னுடைய இறந்த தினத்தை நீங்கள் தீப ஒளியாக, தீப திருநாளாக, தீபாவளி பண்டிகையாக கொண்டாடுங்க, மக்கள் சந்தோஷமாக இருக்கணும், நாட்டு அரசாங்கம் நல்ல முறையில் இயங்கணும், நான் அழிஞ்சாலும் நாட்டு மக்களுக்கு சந்தோஷம் வரும், அதில் வந்து நல்ல தினமாக கொண்டாடுங்கன்னு சொல்லி நரகாசுரன் முடிவை சொல்லிட்டு போயிட்டார். அதனால தான் அந்த தினத்தை வந்து தீபாவளி தினமாக பண்டிகையாக எல்லாம் எண்ணெய் வச்சு தலை குளித்து புத்தாடை உடுத்தி இனிப்பு பண்டங்களை ஒருத்தர் பரிமாறிக்கொண்டு வாழ்த்து சொல்லிக்கிட்டு சந்தோஷமாக தீப திருநாள், தீபாவளி வாழ்த்துக்கெல்லாம் கொண்டாடுறோம். நரகாசுரன் இறந்த தினத்தை சந்தோஷமாக அந்த நாடே அறிவித்ததுனால அந்த காலத்துலேருந்தே தீபாவளி திருநாள், தீபாவளி பண்டிகைன்னு சொல்லிட்டு எல்லாரும் கொண்டாடுறாங்க. எல்லோரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியோட ஒற்றுமையோட புத்தாடை அணிஞ்சு புது பலகாரங்கள்லாம் செஞ்சு ஒருத்தருக்கு பரிமாறி வாழ்த்து சொல்லி உங்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன்.